இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க பொழுது, ஜூலை மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, ராகு கேது பயிற்சி ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே முடிந்துதான் ஜூலை மாதம் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ அந்த அமைப்புல ராகு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலும், கேது 4ஆம் இடத்திலும், சனி 11ஆம் இடத்திலும், குரு வந்து 2ஆம் இடத்திலும் இருக்கிறது அருமையான ஆண்டு கிரகத்தின் அமைப்பு. ஸோ இந்த 4 கிரகத்தின் அமைப்பு வந்து நம்ம சாதகமாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா ராசி அதிபதி சுக்கிரன் ரிஷபத்திலேயே ஆட்சி பலத்தோட மாதம் முழுக்கும் கிட்டத்தட்ட 27 நாள் 3.5 வாரம் ரிஷபத்திலேயே சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்பு மிகவும் நன்று. ஸோ அது ஒரு அழகான ஒரு அருமையான அமைப்பு. ராசி அதிபதியே ராசியில் இருக்கும் பொழுது நமக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் தெளிவாக செஞ்சுப்போம், சாதகமாக பண்ணிப்போம், ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொடுக்கும். வீடு, வண்டி, வாகனம், கல்யாணம் விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், நகை, ஆடம்பர ஆபரணங்கள்லாம் கொஞ்சம் வாங்குறது, அது மாதிரி சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்கிறது. 2ஆம் இடத்துல குரு, அவரோட 4ஆம் வீட்டது சூரியன் சேர்றது அருமை. சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், சொத்துக்கள் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் அருமையாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் சனி 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. கொஞ்சம் லைஃப் செட்டில் ஆகி லைஃப் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தப்பு இல்லை. ஏன்னா நட்பு வீட்டில் 7ஆம் வீட்டு அதிபதி வரும் பொழுது வீட்டில் கொஞ்சம் சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வண்டி, வாகனம், அதே சமயத்தில் வீடு, இடம், கட்டிடம், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு, வாங்குற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறது தவறு இல்லை. அதுவும் ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பு. ஒரு மாதிரி விஷயங்கள் படிக்கக்கூடிய அமைப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்க தான் செய்கிறது. அதே சமயத்தில் இப்போ உங்களுடைய எல்லா கிரகமும் பார்க்கும் பொழுது ராசி அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி, 3ஆம் வீட்டு அதிபதி, 4 ஆண்டு கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது.